ட்ரிப் கேன்சல் ஆனது காரணம் இவருது. வளர்த்து விட்டு அந்தாட்டு கிளம்பிட்டேன். அது என்னுடைய குற்றம் இல்லை. வணக்கம் ஸ்டோரியெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சிலம்பு. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணுமான்னு இருந்துட்டு நம்மளோட ரைடிங் க்ளவுஸ் தாங்க வாங்க போகிறோம். ஸோ எங்கே வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காந்திபுரத்தில். யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் தம்பி கூட ஒருத்தவங்க வராங்க. ஸோ 2 பேர் போகிறோம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. நம்ம சார்லி வந்து அங்கே இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த முடி வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் வளர்த்துட்டு இருந்தோம்ல, ஏன் முடி இவ்வளோ தூரம் வளர்க்குறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக வளர்த்தோமா. ஸோ அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே வந்துட்டு மொட்டை எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு திடீர்னு சர்ப்ரைஸ். எனக்கே அது சர்ப்ரைஸுங்க. நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து மொட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துட்டு நம்ம மொட்டை எடுத்து வந்துட்டு கஜினி மாதிரி நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து இப்போ க்ளோஸ் வாங்க போகிறோம், காந்திபுரத்துக்கு போகிறோம். ஸோ அது என்னென்னு நான் அப்படியே மோட்டோ லாக்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க போப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வர அப்படியே இங்கே நம்ம கிளம்பியாச்சுங்க. ஏன் வந்துட்டு சரி க்ளவுஸ் அப்படியே போட்டே போயிடலாம். அதனால தாங்க நம்ம வந்துட்டு க்ளவுஸ் லெஃப்ட்டு, அதனால தான் வந்துட்டு க்ளவுஸ் பேக் பண்ணானே அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா கை அப்படியே வந்து மாற்றி போட்டோங்க. ஏங்க இதை போட்டு இருக்கா ஒர்க் ஆகுது. சூப்பர். க்ளவுஸ் போட்டு வந்துட்டு புரியல ஏது நம்ம எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். க்ளவுஸ் போட்டே வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுங்க. இதை நம்ம அந்த கேட்டுருக்கணும். சரி பரவாயில்ல விடுங்க. அங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. டைட் பண்ணோம்னா டைட் ஆயிடுது. ஓகே ஓகே. வண்டி கிளச்சு பிடிக்கிறது தெரிய மாட்டுது, போடுறதும் தெரிய மாட்டுது. ஸ்டாண்ட் எடுக்கல. ஸோ நான் இது புதுசாக இருக்குங்க. பழகணுங்க, நல்லா பழகணும் போல. ஏறுமா போகலாம். ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு செயின். அதாம்மா சர்வீஸ் விடணும். இன்னைக்கு ஈவினிங் போய் சர்வீஸ் விட்டு எடுக்கணும் வண்டி. போகலாமா? கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியலையே. இருங்க, கேமரா ஆங்கிள் முடிச்சு செக் பண்ணிட்டு கேமரா ஆங்கிள் மட்டும் செக் பண்ணிக்கலாங்க ஒரு நிமிஷம். கேமரா ஆங்கிள் செக் பண்ணணும். சரி ஓகே ஸ்டோர் போகலாங்க. ஃபுல் டிராஃபிக். நம்ம இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து போகணும். ஆனால் க்ளவுஸ் இன்னும் பழகலை. அதனால் இந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா நமக்கு தான் பிரச்சனை. ஃபாஸ்ட்டாக மட்டும் போகக்கூடாதுங்க. ஏன்னா க்ளவுஸே சுத்தமாக இன்னும் பழகலை. பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இப்படியே இந்த என்னங்க ஃபுல்லி டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க க்ளவுஸ் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு அதுக்கும். சரி இப்படியே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே போகலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அண்ணன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அந்த அண்ணா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ண கம்பெனி, அவங்க வந்துட்டு நான் 4 இயர்ஸாக வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல், அதெல்லாம் சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அமௌண்ட் வந்து கம்மி பண்ணவே சொல்லலை. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் கடை ஓப்பனும் நம்ம தான் போய் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அந்தமாரி அதாவது கடைக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு எமோஷனல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு அவங்களாம் மனசார வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து அவங்க எதிர்பார்க்காத மாதிரி நடக்கும். அதனால் வந்து நான் சொன்னேன் டிராஃபிக்கு. அதனால் வந்து நான் சொல்லிட்டேன், ஏன்னா இன்னும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபோனே நாங்கள் தான், நாங்கள் கம்மி பண்ணலாம் சொல்ல மாட்டோம், உங்கள் மனசுக்கு எவ்வளோனா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து 50 ரூபா வந்து கம்மி பண்ணாங்க. பரவாயில்ல, நம்ம கேட்கல, பட் அவங்களாம் வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ இந்த லோக்கலில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த கடை கொஞ்சம் இது வந்து ப்ரொமோஷனுக்காக கிடையாதுங்க, சும்மா போனால் தெரிஞ்சவங்கனால வாங்கணும். மோஸ்ட்லி அந்த கடையில் போய் பாருங்கள், ஏன்னா பிராண்டட் ஹெல்மெட்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்மெட் வச்சுருக்காங்க, பயங்கரங்க. ஹெல்மெட்டுக்காகவே தனியாக வந்து ஒரு ஸ்டோரு. அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ரைடிங் கியர்ஸு, ஷூட்டு, க்ளவுஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் அப்படியே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹெல்மெட்டு பயங்கரம். வரலைங்க ஒரு காலை. ஸோ நம்ம என்னங்க 70 செகண்ட் இருக்கணும். ஹெல்மெட் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. பட் நம்மளோட அதாவது நான் சொல்லலை, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறல அந்த வின்டர் க்ரீன் வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து தேடிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் கேட்டு இருந்தேன். அப்புறம் ஒரே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு, அங்கே தான் வாங்கணும். இப்போ இங்கே வந்து கேட்டோம், AXR கடிக்க தெரிஞ்சு, நல்ல வேலை. அதை பார்த்தியா
அந்த அண்ணனை கடிக்க தெரிஞ்சுடா. அது இவர் ஒரு எக்ஸல் கார் பொறுமையா வந்தார் ஒரு அண்ணன், பொறுமையா இதை பார்க்கல அவரு, டக்குன்னு காலை கடிக்க போயிருச்சு. கிடைக்காது அவங்க ஏதாச்சும் பிஸ்கட் ஏதாச்சும் போட்டு வளர்ப்பாங்க, அதனாலதான் அங்கனக்குள்ளே இருக்கு. ஏமா மனுஷங்களை தான் நம்பக்கூடாது, அந்த மாதிரி ஜீவன்களை நம்பலாம். இதான் காந்திபுரம். காந்திபுரம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நேரு ஸ்டேடியம், அப்படியே அங்கிட்டிருந்து எடுத்தோம்னா சிங்காநல்லூர் போயிடலாம். ஸோ இந்த பக்கம்லாம் நாங்கள் இருங்க, ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண, அதை காமிக்கிறேன் பாருங்க. ஒன்று விழுகலை, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் தாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு கம்பெனி இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு எங்கிட்ட தான் நம்ம அதிகமாக சுற்றிட்டே இருப்போம். ஏன்னா கிரவுண்டுக்கு வந்துட்டு வரும்போது ஒன்று பஸ் ஏறி வந்து இங்கே இறங்குவேன், இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் ஹரின்னு ஒருத்தன் நமக்கு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் வந்து கூப்பிட்டு வந்துடுவான். ஹரி வந்து கூப்பிட்டு வந்துடுவான். நல்லா அப்போலாம் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா கம்பெனிக்கு அப்போ வந்து வேலைக்கெல்லாம் நான் போகல, சும்மா அவங்க வந்து ஃப்ரெண்ட் ரூமில் தங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து டெய்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த இப்போ கூட நான் மேமோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் சொல்லி கூப்பிட்ருக்காங்க, இன்விடேஷன் அனுப்பி கண்டிப்பாக வந்துன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது வந்து அடுத்த மாதம். இங்கே தான் வந்து ஃபஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம், அதனால் இங்கே வந்து அப்படியே பழகி அவங்களாம் பழக மாட்டோம். டெய்லி வந்து கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. செம்ம கேரக்டர் அந்த மேம், எல்லாம் பண்ணாங்க. பட் என்னால் வந்துட்டு அதை கண்டினியூ பண்ண முடியல, அதான் உங்களுக்கே தெரியுமே, அதை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலங்க. பழகிருச்சுங்க, அவ்வளோதாங்க. டக்கு நமக்கு வந்து க்ளோஸ் பழகிருச்சு. ஸோ அந்த மேமோட பையன் வந்துட்டு நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. இந்த கிரவுண்டில் தான் விளாடும், நேரு ஸ்டேடியம். இது வந்துட்டு இங்கே தான் விளாடும். ஜூஸ் குடிப்போமா? என்ன சாப்பிடுவோம்? அட இங்கே கரும்பு ஜூஸ் வைப்பாங்க, நல்லாயிருக்கும். கரும்பு ஜூஸ் வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். கரும்பு ஜூஸ் குடிப்போமா? சரி ஓகே, இருங்க நம்ம அந்த கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான் வச்சுட்டு வரு ஜூஸ் ஆளுக்கு ஒன்று குடிச்சிட்டு சும்மா ஓட விட்டுருக்காங்க. அது இதுதானா டீசல்? அது அமைச்சு போட்டுடலாம்ல. அதை அமர்த்தி போட்டாங்கன்னா அப்புறம் வரும்போது ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு ஜூஸ் ஓடிட்டு இருக்காதுல்ல. டீசல் கம்மியாக தானே அடிக்கும், டீசல் விலை கம்மி தானே, அதனால் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ சார், அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, சுவிட்சு வண்டியை போய் சர்வீஸ் சொல்லணும்டா. சொல்லணும், எப்படி போயிடலாம். இந்த ஏரியாவை சுற்றி காட்டுறேன் பாரு. இதெல்லாம் எப்படி அந்த ஏரியாவுக்கு வந்தேன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம போடுற நான் இங்கே வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுடா, கோயம்புத்தூர் வந்து இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷத்துல 2 கம்பெனி தான் மாறி இருக்கேன். இறக்கி விட்டு எங்கே போகிறேன்னு எனக்கு அதான் இங்கே இறக்கி விட்டு நான் போயிடுறேன். எப்படியாச்சும் பஸ் பிடிச்சி வந்துடு, காசு 500 கையில் கொடுத்துட்டு போயிரு. கேட்க மாட்டேங்குது, காசு கொடுத்துறேன்டா. என்னன்னு சொல்கிறேன். ஒரு தடவை நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வாட்ச்மேன் ஆண்டாள்னு ஒருத்தர் சொன்னல, முன்னாடி ஒருத்தர், அவர் என்ன பண்ணிட்டாரு, மதுரை பெரிய சிட்டி, அப்போ மதுரைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. எங்கே இருக்குன்னு அவருக்கே தெரியல, மதுரைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்த வந்துட்டு ஃபோன் அடித்து பக்கத்தில் ஒருத்தாள் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொல்லி அதுக்கப்புறம் தான் போய் கூப்பிட்டு வந்தாங்க. அப்பயே அந்த மாதிரி அவர். ஆனால் அவர் போட்டு கலாச்சி தள்ளிடுவாங்க. அவர் பேர் ஆண்டாளா, பாட்டு ஒன்று இருக்குது, ஆண்டாளேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த பாட்டை போட்டு கத்த விட்டுருவாங்கடா. இது ஃபுல்லாகவே ஸ்டேடியம், காலையில் இதில் தான் ஓடிட்டு இருப்பாங்க. மதுரையோட கோயம்புத்தூர் பெருசு. கோயம்புத்தூர் பெருசு. ஆனால் இது வந்து ஒரு குக்கிராமமாக இருந்தது சரியான கிராமம். மக்கள்லாம் அப்புறம் வரதான் சிட்டி ஆயிடுச்சு. ஆனால் இங்கிட்ட இருக்க ஊர் பேர்ல மதுரையில் பாரு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பட்டிக்காடு மாரி ஊர் வராது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்பாளையம், பாளையம், பட்டி, ஒண்டிப்புதூர் இந்த மாதிரி ஏரியா தான் இருக்கும். இது சரியான ஒரு கிராமம். இது உண்மை.
காலையில் அங்கே நம்ம கம்பெனிக்கு வந்தக்கப்புறம் இந்த கிரவுண்டுக்கு வந்துருந்தேன். பாலா சார் இருக்கார்ல, அவர் நான் தான் இங்கே விளாண்டுட்டு இருந்தோம். அவர் சும்மா ஃபிசிக்கலுக்காக வந்துட்டு இருந்தார். நான் அப்போ வந்து உள்ளே விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அவங்களோட. அப்போ அவர் தான், அவங்க மூலியமாக தான் நான் அவர் கம்பெனிக்கே வந்தேன். ஆமாம், அந்த மேம் தான் சேர்த்து விட்டாங்க. எனக்கு தஞ்சாவூரில் வேலை கிடச்சிச்சு. வேணாண்டா நீ இங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் தான் இங்கே சேர்த்து விட்டாங்க. கோச் இங்கே வாலிபால் விளையாடும்போது கோச் இருந்தாங்க, அவங்க தான் சேர்த்து விட்டாங்க. என்னடா பண்ற, நடு ரோட்ல போட்டு திருப்பி இருக்காரு. மேலே ஏத்திட்டாரா? ஸோ அங்கேருந்து அப்படியே ஒரு ஜூஸ் மட்டும் 2 ஜூஸ் குடிச்சாங்க, கரும்பு ஜூஸு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், கரும்பு ஜூஸ் 2 குடிச்சாங்க, 50 ரூபா வந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு, தம்பி இன்னும் சாப்பிடல, சரி அப்படியே சாப்பிட போயிடலான்றக்காக ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் இருந்தால் நல்லா பாரு. ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் வந்துச்சுன்னா பாரு, அங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ அப்படியே இங்கேயே சாப்பிட்டு போயிடலாங்க. இது வந்து கேஜி தேட்டரு. இது வந்து ரேஸ் கோர்ஸ். தம்பிக்கு வந்து நமக்கு ஊர் சுற்றி காட்டிடும். ரேஸ் கோர்ஸ் தெரியுங்களா உனக்கு? தெரியாதுல்ல. நாங்கள் அப்புறம்னா அந்த காமெடி ஆல்ரெடி போட்டோம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நாங்கள் என்ன வேறு எதுவும் நாட்டிலேருந்து வந்திருக்கோமா, வந்து பழகிக்கிறதாண்டா. நாளை பண்ணால் இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாரோ வராங்க காந்திபுரத்துக்கு, காந்திபுரத்தில் வந்து ரேஸ் கோர்ஸில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க, அப்போ நீ என்ன பண்ணுவேன்? நல்லா மேப்பு எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு ரீல்ஸ் ஒன்று ட்ரெண்ட் ஆகிடுச்சு தெரியுமா? பைக்கில் போயிட்டே இருப்பாங்க, மேப் வந்து இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போயிட்டே இருக்குன்னு சொல்லும், ஆனால் பார்த்தா அந்த பக்கம் பள்ளம். இந்த கோமாளி படத்துல அந்த மாதிரி தான் எல்லா நேரத்துலையும் மேப் வந்து யூஸ் ஆகாது. சரி ஃபோன் இல்லைப்பா, ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை, என்ன பண்ணுவேன்? நம்ம கடலோட படுத்திருக்காரு இல்லை, இது வேற ஒரு ஊருப்பா, வேற ஒரு ஸ்லாங் பேசுறாங்க, அப்ப என்ன பண்ணுவேன்? படம் வரணும், மேப் போட்டுறணும். ஸோ அவ்வளோதான் கஷ்டவாரு. க்ளவுஸ் பழகிருச்சிங்க டக்குன்னு, நல்லா இருக்கு. க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கும் நம்ம நார்மலாக ஓட்டுறதுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு கஷ்டவாரு. இது ஏன் நான் அந்த க்ளவுஸ் வாங்கி போட்டேன்னா ரெண்டு ரீசன் இருக்குங்க. மொதல் நம்ம ஒரு எல்லாம் நல்லா இருக்குனப்பா. கிட்டத்தட்ட நேற்று நைட்டுமே வந்துட்டு வெளியில் இருங்க ஃபஸ்ட்டு நான் ஏதாவது சொல்லி வாங்கினதுக்கு வந்து 2 ரீசன் மொத்தமாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டு அந்த மூணாறு போயிருந்தோம்ல, அப்போ வந்து முன்னாடியே சொன்னல, மூணாறு போகும்போது சரியான குளிருங்க. ஒரு பக்கம் மிஸ்ட்டு, ஒரு பக்கம் வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்துட்டு கையெல்லாம் அப்படியே பிடிச்சி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கிளச்சும் போட முடியல, பிரேக்கும் போட முடியல, ஒன்றுமே போட முடியல. ஸோ அப்போ யோசிச்சேன், சரி ஓகே அடுத்த முறை ரொம்ப க்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல எனக்கு. அந்த ஆக்சிடென்ட் அப்போ கையில் வந்துட்டு இந்த மோதிர விரலில் வந்துட்டு சரியான ஒரு அடிங்க. அப்போ வந்து எல்லாமே போட்டிருந்தேன், நான் ஷூ போட்டிருந்தேன், காலில் ஒரு அடி, கையில் ஷூ போட்டிருந்தேன், அப்புறம் ஒரு ஜாக்கெட் ஒன்று போட்டிருந்தேன். பெருசாக உடம்புல எதுவும் அடி இல்லை, கால்லையும் கையிலையும் மட்டும்தான் பயங்கரமான அடி. அந்த டயத்தில் வந்து எனக்கு வந்து யோசனை வரல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணக்கப்புறம் தான் யோசிச்சேன். ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து க்ளவுஸ் போட்டிருந்தா கையில் எனக்கு தெரிஞ்ச அடி விழுந்திருக்காது அப்படின்னு யோசித்தேன்.
அதனால தாங்க அப்படியே கொஞ்சம், ஏன்னா ரைடு பண்ணும்போது எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணணும். நம்ம கரெக்டாக போனாலுமே ஆப்போசிட்டில் வரவங்க நம்ம பக்கத்தில் வரவங்க வந்துட்டு கரெக்டாக வண்டி ஓட்டணும் இல்லைங்க. அதுக்காக தாங்க நம்ம சேஃபாக இருந்துக்கிறோங்க. நாங்கள் ஒரு தடவை பிளான்ட் முடிச்சுட்டு இந்த இதில் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நான் இன்னொரு அண்ணனோட வண்டி வாங்கிட்டு வந்தேன். தாரா கேரளா வண்டி நம்பர் பிளேட் பார்த்தியா? 2009 ஃபேன்சி நம்பரு. ஸோ தம்பிக்கு வந்து கார்னா ரொம்ப பிடிக்குங்க. ஒரு பெரிய கார் வெறியர் இவர். அதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வண்டி பிடிக்கும். நமக்கு எப்படி பைக் பிடிக்குதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வண்டி பிடிக்கும். ஒரு பொண்ணு ஓட்டு போயிட்டு அந்த காரையா என்ன இந்த இடத்துல வந்து வண்டி பெட்ரோல் ட்ரைவிங். அப்போ வந்து அது வந்து என்ன வண்டினா ஹோண்டா யூனிக்கானா இல்லை ஹோண்டா ஏதோ ஒரு வண்டி. ஆனால் ஹோண்டா தான் அது. பட் எனக்கு சரியாக வண்டி ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 years மேலே ஆயிடுச்சு வண்டியில். அந்த வண்டியில் பெட்ரோல் எவ்வளோ தான் போட்டாலும் மைலேஜே கொடுக்காதுங்க. கூட என் ஃப்ரெண்டு ஹரி, நான் தான் சொன்னல, அவனும் கூடயே வருவான். ஏன்னா பெட்ரோல் இல்லைன்னா அப்படியே டோ பண்ணிட்டு போய் ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பான், நானும் கொஞ்சம் காசு வச்சுருப்பேன். ஸோ பெட்ரோல் போட்டு போய் அப்புறமா ரூமுக்கு போவாங்க. அப்போலாம் பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அந்த பசங்க. ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து அண்ணன் தம்பி. அவங்க பேர் என்னன்னா ஜீவா பரணி, அப்புறம் சக்தி, ஹரி. இவங்க 4 பேருமே, அதாவது நான் இங்கே வந்து தான் பழக்கம். சின்ன வயசுலேருந்தே அவங்களோட வந்து ஃப்ரெண்டாகி இருந்த மாதிரி அவங்க வந்துட்டு எங்களோட நல்லா பேசுவாங்க, எல்லாம் நல்லா பழகுவாங்க, வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, போயிட்டு ஜாலியாக இருந்து அந்த அந்த ஒரு இதே நவாஷே கிடையாது. புதுசாக ஒருத்தவங்களோட பழகுறோம், புதுசாக இவங்களோட வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி இதே கிடையாது. ஏதோ சின்ன வயசுலேருந்து சைல்டிஷ் ஃப்ரெண்டுமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப 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 எனக்கு இந்த கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க அவங்க. அப்புறம் இன்னொரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவருமே வந்து எனக்கு நல்லா க்ளோஸ். அவர் கார்த்தி அண்ணன் ஒருத்தர். அவருமே அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு இடம் போய் அங்கே ஜாலியாக இருந்து, அப்போது வந்து என்கிட்ட நம்ம சார்லி கிடையாது. ஸோ அவரோட காரில் தான் போயிருந்தோம். இந்த பையா மூவியில் வந்து ஒரு கார் வச்சுருப்பாங்கள்ல, அந்த கார் தாங்க. அதேமாதிரி கார் தான் அவர் வச்சுருக்காரு. ஸோ அந்த கார் எடுத்து தான் அவங்க ஊருக்கு போயிருந்தோம். ஆனால் இப்போல்லாம் அதிகமாக யாருமே வந்துட்டு நாங்கள் வந்து அவ்வளோக்கா பேசிக்கிறதில்ல. எல்லாமே அந்த ஒரு டைம் பீரியடில் தான் எல்லாமே வந்து ஒன்றா சுற்றி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ அந்த அண்ணா வந்து மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போதுமே சொன்னார், நான் வந்துட்டு ஜீவாட்ட சொல்லியிருக்கேன், கன்ஃபார்ம் எல்லாம் வந்துடும்டா, அவங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணி வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் நம்ம எங்கே இருப்போம்னு தெரியலை. பார்க்கலாம், இங்கே இருந்தோம்னா கன்ஃபார்ம் நம்ம மேரேஜுக்கு போகலாங்க. வேறு ஏதாச்சும் போகிறதா தான் மைண்ட் செட்டு, பட் என்னன்னு தெரியல, அப்போ பார்க்கலாம். நல்லா இருக்குது. க்ளவுஸ் வந்து செட் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நான் 100% வந்துட்டு 75% என்னால் வந்து க்ளவுஸ் போட்டு வந்துட்டு அந்த ஃபீல் பண்ண முடியுது. நம்ம நார்மலாக இப்படி ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே தான், க்ளவுஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த க்ளவுஸ் நான் ஏன், அதாவது ப்ரைஸை பார்த்தது நான் வந்து எடுக்கலை. ஒரு பொருளை பார்த்தோன்னா நமக்கு பிடிக்கும் தெரியுமா, அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். இதை ஒரு எடுக்கும்போதே எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த மேலே இருக்க அதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி இது வந்துட்டு மழையிலேயே நீங்கள் போட்டு ஓட்டலாம், தண்ணி உள்ளே போகும். நான் கேட்டேன் வாட்டர் ரெஸ்டன்ட்டான்னு கேட்க விட்டும், வாட்டர் ரெஸ்டன்ட் நீங்கள் வாங்கினாலுமே உள்ள வாட்டர் ரெஸ்டன்ட் நீங்கள் எப்படி வாங்கும்போது வந்துட்டு உள்ளே ஏரும் போகாது, ஏர் உள்ளே போகாதுப்பா. ஏர் உள்ளே போகலைன்னா அப்போ உள்ளே இருக்க கை வந்து வேர்க்கும், அது வந்து அந்த க்ளவுஸ்க்கு வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. ஸோ இதில் வந்து ஏர் உள்ளேயும் போகும், யார் உள்ளேயும் போகும், வெளியே வருங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து கை வேர்க்காது, அந்த ஸ்மெல் வராது. க்ளவுஸ் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணாலுமே ஸ்மெல் வந்து வராது.
ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி நான் தம்பியை சாப்பிட வச்சுட்டு டிராஃபிக். ஸோ அதனால தான் இந்த இதை சூஸ் பண்ணோம். இதுவுமே நல்லா. ஆனால் என்ன, நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கே தெரியும் நம்ம அதிகமாக லைக் பண்ணுறது வந்து பிளாக். எனக்கெல்லாம் பிளாக்னா ரொம்ப பிடிக்குங்க. நம்ம சார்லியுமே பிளாக் கலரா, ஸோ ஓகே நம்ம பிளாக்கே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளாக் எடுத்தோம்னா நம்ம எதுக்கு வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் சரி, எந்த ஒரு வண்டியில் எடுத்தாலும் சரி, எல்லா வண்டிக்குமே வந்து செட் ஆகிரும். அதுக்காக தான் நான் பிளாக் எடுத்தது. பிளாக்கு அதில் வந்து கொஞ்சம் கிரே, அதுக்காக தான் நான் இது எடுத்தது. அப்புறம் அந்த அண்ணன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அப்புறம் அந்த அண்ணனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. செயின் சவுண்டு வேறு ரொம்ப கேட்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து வண்டி சர்வீஸோட போகணுங்க. அதுதாங்க அடுத்த வேலையும். அந்த கடைக்கால அந்த இப்போ நம்ம போனோம்ல அந்த மோட்டோ ஸ்டார், அந்த இப்போ க்ளோஸுக்கு போன ஷாப்பில் அந்த அண்ணன் வந்துட்டு BMW S1000 வச்சுருக்காராங்க. கேட்டனுமே ஷாக் ஆகிட்டேன். வருவாரா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து கடைக்கெல்லாம் வரமாட்டாங்களோ அவ்வளோக்கா. ஆமாம் வந்திருந்தாங்கன்னா BMW பார்த்துருக்கலாங்க. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு தடவை அவினாஷி நிறைய டைம் பார்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கூட அவினாஷி ரோட்டில் ஒரு தடவை ஒரு கூட வந்து ஒரு அண்ணனை வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். ஒரு சின்ன வேலையை கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ அப்பயுமே வந்து நான் பார்த்தேன் BMW S1000 பார்த்தேங்க. நல்லாயிருக்கும் பைக்கு. அது வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து மான்ஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ளவுஸ் வந்து என்னதுன்னா, இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம கீழே விழுந்தாலுமே கையை போய் இப்படி ஊண்டும் போது அடி விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பிடிச்சிருச்சு. ஆனால் அந்த 2 க்ளவுஸுமே, அந்த ப்ளூ கலர் க்ளவுஸ் ஒன்று எடுத்து வச்சுருந்தால, அதில் வந்து எனக்கு பெருசாக வந்துட்டு ஒரு பேர் ஆகலைங்க எனக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து பிளாக்கே சூஸ் பண்ணிட்டேன். இன்னொரு க்ளவுஸ் வந்துட்டு அது நல்லா இருந்துச்சு. சிட்டின்னு போட்டு மேலே எழுதிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து இவ்வளோ இது இல்லைன்னா மீன்ஸ் அது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஒரு இது வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குங்க. இதில் வந்து லப்பர் இதெல்லாம் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் கிடையாது. எப்போ வேணால் அந்த இது பிடுங்கலாம், இல்லை கிழிஞ்சு போகலாம். ஓகேங்களா. இன்னொன்று அந்த பிளாக் கலர், ஃபுல் பிளாக் கலர் ஒன்று எடுத்தேன்ல, அது வந்து ஃபுல்லாக பஞ்சு. பட் உள்ளே வந்து ஏர் வராது. இந்த இதை கம்பேர் பண்ணும்போது அது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் இந்த இப்போ நம்ம கீழே விழுந்தாலுமே இதில் வந்து எனக்கு பெருசாக அடி விழுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏதாச்சும் இடத்துல விழுந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்காக போய் ஏதாச்சும் இடத்துல விழுந்து பார்க்கலாம், அப்போ தான் தெரியும். ஸோ அது ஃபுல்லாகவே வந்துட்டு பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு சைஸ் தான் இருந்துச்சு. எல் சைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. வேறு சைஸே அது கொடுக்கவும் மாட்டாங்க, வராது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதனால் வந்துட்டு நமக்கு அந்த எல் சைஸ் போட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கும், டைட்டாக இருக்கும். என்னங்க இந்த இடத்துல வந்து வலிக்குது. ஐயோ, லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சைடு வலிக்குதுங்க. ஒருவேளை இன்னும் பழகலையா. வாங்க வைக்கோங்க. இப்போ எல்லா வண்டியிலுமே வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணி பழைய மாடல் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நிப்பாட்டுறாங்கன்னு தெரியல. எந்த ஒரு ஹோட்டலுமே ஹோட்டல் வந்துச்சு, எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். சாப்பிட்டு போலான்னு பார்த்தா. சரி ஓகே இருங்க, அந்த பக்கம் ஏதாச்சும் ஹோட்டல் இருந்தால் இல்லைன்னா சூலூர் ஸ்ட்ரெயிட்டாக வண்டி விட்டுருலாங்க. இப்போலாம் எல்லா வண்டியுமே வந்து இப்போ அந்த பழைய ஸ்டாக் பைக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும். தேவையில்லாமல் புதுசாக ஒன்று டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கருத்துப்படி என்னென்னா,
ஆர்சி வந்து பழைய மாடல் வந்து பயங்கரமாக இருக்கும். இன்னும் அங்கே ஒரு ஹிமாலயன் போயிட்டு பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஹிமாலயன் பழைய ஹிமாலயன் வந்து பயங்கரமாக இருக்குங்க, ஃபுல் அட்வென்ச்சர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்திருக்க ஹிமாலயன் பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதனால் வந்து நான் ட்ரைவ் பண்ணி பார்க்கல. ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டையுமே இல்லை ஹிமாலயன், அந்த புதுசாக வந்து யாரும் எடுக்கலை. பழைய ஹிமாலயன் தான் அதிகமாக எல்லாம் லைக் பண்ணாங்க. ஆனால் எனக்குலாம் அந்த பழைய பழைய ஹிமாலயன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைட்டாக இருக்கும், ஃபுல் அந்த நம்மளோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஃபுல் அட்வென்ச்சர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து பழைய ஹிமாலயன் வந்து எனக்கு பிடிக்கும். இப்போ புதுசாக வந்தது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. க்ளவுஸ் லூஸ் ஆயிடுச்சா இல்லை அப்போ தெரியுது எனக்கு. க்ளவுஸ் லூஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. நான் டைட் பண்ணேன், பட் அந்த போலீஸ் ஆனால் வந்து நம்மளை நிப்பாட்டும். நம்ம என்ன அதாவதுங்க, லைசன்ஸு ஆர்சி புக்கு எல்லாம் இருக்கும்போது பிடிக்க மாட்றாங்க, அது இல்லாத போது. ஏன் சிவா இந்த போலீஸ்காரன் என்னங்களா லைசன்ஸ் ஆர்சி புக் இருக்கிற போது பிடிக்க மாட்றாங்க, இல்லாத போது ஒன்று கரெக்டாக பிடிச்சிடறாங்க. நல்லா 2 டைம் மாட்டியிருக்கேன் அப்படி. ஆனால் கேஸ் போடலை. லைசன்ஸ் ஆர்சி புக்கெல்லாம் எடுக்காத மாதிரி பிடிச்சிருவாங்க. இப்போ நம்மளை நிப்பாட்டிருக்கலாம்ல, நம்மகிட்ட லைசன்ஸ் ஆர்சி புக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் அப்படியே நடக்குது. ஆனால் எடுத்துட்டோம்னா பிடிக்கவே மாட்டுறாங்க. நான்லாம் வீம்புக்குன்னா நிறைய இடத்துல ஸ்லோவாக போயிருக்கேன், நிப்பாட்டுங்கண்ணே ஸ்லோவாக போயிருக்கேன், பிடிக்க மாட்டாங்க. இங்கே ஏதாச்சும் ஹோட்டல் வருதான்னு பாரு, நின்று சாப்பிட்டு போயிடலாம். ஹோட்டல் ஏதாச்சும் வருதான்னு பாருமா, சாப்பிட்டு போயிடலாமா? மணி என்ன ஆகுது? 12:10 ஆயிடுச்சா? ஸோ மணி வந்து 12:17 ஆயா. என் ஃபோனில் பார்த்தாலே தெரியுதுங்க, 12:20 ஆகுதுங்க மணி. இதில் போனோம்னா அவங்களுக்கு தாங்க டேஞ்சர் ஆயிரும். சரி ஓகே ஸ்டோரி, நான் அப்படியே போயிட்டுருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் வந்தால் சொல்லுங்கள், அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். நீங்களாவே யாரா பைத்தியக்காரன் நம்மளா சொல்ல சொல்லியிருக்கேன், நம்ம சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஹோட்டலை சாப்பிட்றலாம். நல்லா இருக்குங்க, இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது ஹெல்மெட் இது யூஸ் பண்ணுறது. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? அங்கே போய் சாப்பிட்டுக்கலாமா? சூலூரில் போய் சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஹோட்டலில் கூட காணாங்க. ஸோ இந்த சைடு எதுவுமே ஹோட்டல் எதுவுமே இல்லைங்க. அண்ணன் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு, எங்கிட்டு போகிறாரு? ஸ்ட்ரைட்டாக தாங்க போகிறாரு. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே போவோம். அங்கே எனக்குள்ள ஒரு ஹோட்டல் இருக்குங்க, இதில் போய் யூ-டர்ன் போட்டு வந்தோம்னா அந்த ஹோட்டலில் போய், அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த 15 தானே? 15 தானே போய் சாப்பிட்டீங்க? நல்லா இருந்துச்சுல? சரிடா அங்கேயே போயிடலாம். ஸோ நான் வந்து அங்கே போனது கிடையாதுங்க, ஆனால் தம்பிங்க போயிருக்காங்க, அங்கேயே போவோம். அண்ணன் நல்ல வேலை, அந்த கார்காரனை திரும்பி வரும், இல்லைன்னா பஸ்ஸுக்காரங்கெல்லாம் வந்துருந்தாங்க, திரும்பி இருக்க மாட்டோம் நம்ம. என்ன பிரச்சனை, கட்டவரல் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா அங்கே வருங்க மேலே கொஞ்சம் தூங்கி மடங்கி போயிருங்க. அதை கேட்டேன் நான் அந்த அண்ணங்கிட்ட. அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு விரல் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும்ப்பா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விரல் பெருசாக இருக்கும் சிறுசாக இருக்கும், அதனால் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது உண்மை தானே. இப்போ நமக்கு கட்டவரல் சிறுசாக இருக்குன்றதுக்காக நம்ம என்ன அதை கட் பண்ணியாக போட முடியும்? ஒரு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்துட்டோங்க. இதுக்குள்ள தான்
நேற்று எத்தனை மணிக்கு வந்துருக்கீங்கன்னா 10 மணிக்கு வந்து கடை இருந்துச்சா? 10 மணிக்கு கடை இருக்காது. நாங்கள் ஒன்றா நானும் ராஜானு ஒரு தடவை வந்திருந்தோம். கடை இல்லை, எந்த கடையுமே இல்லை ஞாயிற்றுக்கிழமை. போட்டு சரி ஓகே இருங்க ஸ்டோர் சாப்பிட்டு என்ன நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. எனக்கு அதுதான் மைண்ட் ஓகே சுவிக்கி. சரி ஓகேங்க அப்படியே ஹோட்டலுக்கு வந்தோமா, என்ன இருக்குன்னு கேட்டேன். நிறையா சொன்னாங்க. நான் ஆல்ரெடி இங்கே வந்தது கிடையாது, தம்பி மட்டும் தான் இங்கே வந்திருக்காரு. இவர் தான் அந்த 3 ட்ரிப்பு கேன்சல் ஆனது காரணம். இவர் தான் வளர்ந்து விட்டு அந்தாட்டு கிளம்பிட்டேன். அது என்னுடைய குற்றம் இல்லை, இவன் தான் காரணம். ஃபர்ஸ்ட் வரேன் தாங்க சொன்னாங்க. அவங்க அப்பா எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. இவன் திரும்பி போக முடியும், இந்த மாதிரி நான் ஊருக்கு போறப்பா அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லி பரோட்டா சொல்லிடுங்க. பரோட்டா 2 ஆம்லேட் சொல்லிடுங்க. வீட்டு சாப்பிட்டு ஏன்னா நீங்க கிளம்பும் போது நான் கண்டினியூ பண்றேங்க. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க சாப்பிட்டு. ஸ்விக்கியோட்ட போயிரு பேசாம ஒரு வண்டி எடுத்துட்டு. நானும் ஆர்டர் போட்டே இருக்கேன்டா, நானும் ஆர்டர் போட்டே இருக்கேன். ஆமா போயிட்டுன்னு வச்சுக்கேன், ஒருவேளை அவங்க கேன்சல் பண்ணிட்டாலுமே கூட அந்த சாப்பாடு உனக்கு தான், அப்படிதான் சொன்னாங்க எனக்கு. அது உண்மையாக பையன் தெரியல. அஜய் அப்புறம் மொதல் ஸ்விக்கி தான் ஓட்டிட்டு இருந்தாராம். எனக்கு அது நல்லா தெரியும்டா, ஆனால் என்ன அலைஞ்சிட்டே இருக்கணும் ரொம்ப கஷ்டம்தான்னாரு. இந்த கம்பெனிலே இருந்தாச்சு, வேற எங்கே போனால் என்னன்னு சொல்லுதேன் கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை. ஏற்போம் போலாமா? ஸோ அவ்வளோதாங்க, இங்கேருந்து அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபாங்க. என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 6 பரோட்டா 2 ஆம்லேட். அந்த அக்காவை பார்க்க ஏன்டா அந்த அக்காவை பார்க்கறதுக்கு ஏதோ சீரியல் ஆக்டரில் வர மாதிரி தானே இருக்காங்க. இல்லைடா அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே தானே இருக்கு. ஏதோ முன்னாடி ஹோட்டல் வந்துருக்கணும். ஏமா அந்த ஹோட்டலுக்கு ஆல்ரெடி நான் ஒரு தடவை வந்திருக்கேன். ஆனால் அவங்க ஏதோ வெப் சீரிஸில் நடிக்கிற மாதிரி இருக்காங்க. காட்டுறேன் இவங்க ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் ஒரு வீடியோ உனக்கு ஷேர் பண்ணுறேன் பாரு, ஒரு சீரியலுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன சாப்பிட்டோன்னா 6 பரோட்டா 2 ஆம்லேட்டுங்க. ஸோ பரோட்டா வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நான் 3க்கு மேலே சாப்பிடணும். சாப்பிட முடியலைங்க. ஓகே குருமா ஒன்றும் பெருசாக இல்லை, பட் பரோட்டா வந்து நல்லா இருந்துச்சு. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. குருமா வந்து நல்லா இல்லைங்க. குருமா வந்து ஒரு மாதிரி நம்மளை அந்த ஒரு டேஸ்ட் இல்லை. பட் ஓகே தாங்க, அந்த ஹோட்டலுமே வந்து ஓகே தான். அதிகமாக வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க ஆள் வராங்களான்னு தெரியல, பட் வெளியில் வந்து சாப்பாடு கொடுத்து விடுவாங்க போல். இந்த காலேஜ் பசங்க இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு கொடுத்து விடுவாங்க போல். என்னங்க புல்லட் ஆயில் இன்ஃபீல்டு வந்து சத்தமாக போய்க்கிருக்கு. ஸ்டாக் எக்ஸாஸ்ட் போல், அதனால தான் சத்தமே இல்லாமல் போகுது. ஒரு வேலை நல்லா இருக்குன்னு போகலாம். ஸோ இதோட 3வது ஆம்புலன்ஸுங்க. 4 எதுவும் பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். அதிகமாக ஆக்சிடென்ட் போல. நேற்று ராத்திரி அப்படிதான் எலக்ட்ரிக் பஸ் வந்துருக்கு. அவ்வளோதான். நேற்று நைட்டு வந்துட்டு சும்மா வெளியில் போயிருந்தோம். அங்கே சூலூருக்கு கொஞ்சம் அவுட்டில் கட்சியிலேருந்து வந்துட்டு ஆடல் மாடல் வந்து போட்டிருந்தாங்க. வேற மாதிரிங்க அது.
ஃபன்னு. அவங்க பாட்டுக்கு ஆட சொன்னா அவங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த ஆடல் பாடல் நினச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. மாறணும் நாளைக்கு சாப்பிட கூப்பிட்டு ஆட வச்சு எல்லாருமே வயசானவங்க. அந்த ஒரே ஒரு பையன் மட்டும்தான் காலேஜ் பையன் நினைக்கிறேன். எந்த ஊர்ல ஆடல பின்னாடி சேரப்படாது தெரியல. அதுதான்மா, இது ஆடல் பாடுனா சும்மா அந்த கட்சியில் ஏதாச்சும் வந்திருப்பாங்க. போட்டா ஓட்டு கொடுப்பாங்க. எப்படி போனாலும் ஓட்டு போட மாட்டாங்க, அது ஒரு விஷயம். கரெக்டான ஒரு ஆட்சி எப்போ தராங்களோ அப்போ தான் ஓட்டு போடுவாங்க. நான் பாத்தியா ஹெல்மெட் அது லாக் பண்ணாமலே போயிட்டு இருக்கு. பாத்தியா மேல என்ன இந்த லாக்கு தான். ஐயா இதெல்லாம் உடச்சி வண்டி உடச்சி இவ்வளோ நேரம் வந்துட்டு ஹெல்மெட்டை லாக் பண்ணாமலே தாங்க வந்திருக்கேன். என்னடா கேமராவில் தட்டிக்கிட்டே இருக்கு நான் நினச்சிட்டு இது கையை வச்சு பார்த்தா அந்த ஹெல்மெட்டு கீழே கிளிப்பு இருக்கும். அந்த கிளிப்பை வந்து லாக் பண்ணாமலே வந்திருக்கேன். ரொம்ப நேரம்னா இங்கனக்குள்ள தாங்க, இங்கனக்குள்ள வந்து லாக் பண்ணாமல் வந்திருக்கேனா. ஸோ இப்போ தான் லாக் பண்ண அதை க்ளவுஸ் வந்து நல்லாவே பழகிருச்சுங்க. அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது. டக்குன்னு கிளச்சு பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் பிரேக் பிடிக்கிறதாலும் சரி, அது நல்லாவே பழகிருச்சு. இன்னும் ஒரு 2-3 டைம்லாம் ஓட்டிட்டோம்னா ஃபுல்லாகவே பழகிருங்க. அவ்வளோதாங்க. அடுத்துலாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். அந்த அண்ணனுமே நம்ம கூட நல்லா பேசி ஜாலியாக இருந்தார். இந்த கடையில் இருந்தார், அந்த மோட்டாரிஸ்ட் அந்த கடையில் இருந்தானே வந்துட்டு அப்புறம் வந்துட்டு கூகுள் ஸ்டார் ரேட் போடுச்சுனாங்களா தானே உங்களுக்காக நான் 5 வச்சுக்கோங்க சொல்லி 5 போட்டுட்டு வந்துட்டாங்க. 5 ஸ்டார் கொடுத்தோமா, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். போடு ஐயா துணை. இந்த சைடு வந்து ஐயா ஃபேமஸ்ஸு. ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த பக்கம்லாம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. ஐயான்றது சாமி, பட் அது வந்து ஒரு கோயில். ஆனால் மோஸ்ட்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பின்னாடி நிறையா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பின்னாடி வந்து ஐயான்னு அந்த ஜெர்சி வந்து அடிச்சு கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன காரணத்துக்காக தெரியல. அந்த ஐயான் ஜெர்சி வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்குங்க. வாலிபாலு, ஃபுட்பாலில் இருக்கும், ஹாக்கியில் இருக்கும், கபடியில் மோஸ்ட்லி இருக்கும். கபடி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஜெர்சியில் ஐயான்னு இருக்கும். எல்லாம் ஸ்பான்சர் போல. ஐயான்றது ஒரு பெரிய அசோசியேஷன். அது பூரா ஆளுன்னு நினைக்கிறேன். ஆளை சாமி இருக்குது, ஆளு இருக்குங்க. வந்தால் அது ஆரம்பிப்பாங்களே. சரி சிவா, பார்க்கலாம். லீவு போட மாட்டேன். அவ்வளோதாங்க, தம்பி யாரிக்கிட்டாடி போகிறதாங்க. ஸோ சிவாவுமே நம்மளோட வந்து பேசி இப்போ சிவாவுமே நமக்கு வந்து இப்போ இருந்த பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக சிவா வந்து பழக்கங்க. அந்த ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே டக்குன்னு மிங்கிளாயிடுவோம். அது என்னன்னே தெரில. சில பேர் வந்துட்டு டக்குன்னு மிங்கிளாயிடுவாங்க. சில பேர் வந்து நம்மளாம் போய் பேசினாலுமே அவங்க வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு ஹெட் வெயிட்டில் இருப்பாங்க. ஸோ நான் பேசுவேன், பட் அவங்க பேசிட்டாங்கன்னா பழக்கமாகிடுவேன். அவங்க வந்து ஹெட் வெயிட்டில் போனாங்கன்னா நான் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிற மாட்டேங்க. அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர். சரி, ஓகே அஸ்டுவார். ஒரு வழியாக நம்ம வந்து திரும்ப ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூமுக்கு வந்துட்டோம். எங்கேயோ வெளியில் போகிறேன். நாங்கள் இங்கே தான் இருக்காங்க ரூமில். ரோல் போட்டுப்பாங்க. ஆஹா,
இங்கே தான் ஆன் பண்ணேன்.